அப்சலோம். தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினிடத்தில் போய், ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோட வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோட வரவேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போனார்கள். அம்னோன் தாமாருக்கு செய்த பாவத்தினால் தாவீதின் அரண்மனையில் பிரச்சனையும் குழப்பமும் உண்டாகிறது. தாவீது ராஜா இந்த செய்திகளையெல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிகிறார். அம்னோன் தாவீதின் குமாரன், தாமார் தாவீதின் குமாரத்தி. தன்னுடைய சொந்த குமாரனே தன்னுடைய சொந்த குமாரத்தியை கெடுத்து போட்டான். தாவீது இதை நினைத்து பார்த்து அம்னோன் மீது மிகவும் கோபப்படுகிறார். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைக்கிறார். அம்னோனும் அப்சலோமும் சகோதரராய் இருந்தாலும் இருவரும் பேசாதிருக்கிறார்கள். ஒரே அரண்மனையில் இருந்தாலும் 2 பேரும் சகோதரர்களாக இருந்தாலும் இப்போது சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அம்னோனின் பாவம் அவர்களை பிரித்து விடுகிறது. தாவீதுக்கும் தன் குமாரன் மீது கோபம் வருகிறது. ராஜா கோபப்பட்டு பிரயோஜனமில்லை. மோசேயின் பிரமாணத்தின் பிரகாரம் குற்றம் செய்தவனுக்கு தண்டனை தர வேண்டும். ஆனால் ராஜா அம்னோனை தண்டிக்கவில்லை. அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. ஒன்றும் பேசவில்லை என்றால் ஆபத்து என்று பொருள். அப்சலோம் அம்னோனை பழிவாங்குவதற்கு ஏற்ற சமயத்திற்காக காத்திருக்கிறான். 2 வருஷங்களாயிற்று. அம்னோனை கொலை பண்ணுவதற்கு ஏற்ற சமயத்தை அப்சலோம் தெரிந்தெடுக்கிறான். அம்னோனை விருந்துக்கு அழைத்து அவனை கொன்று போடுகிறான். தாவீது அம்னோன் செய்த பாவத்தை கேள்விப்பட்ட போது அவன் மீது கோபப்படுகிறார். கோபப்பட்டால் மாத்திரம் போதாது, தாவீது அம்னோனுக்கு தகப்பனாகவும் அதே வேளையில் அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும் இருக்கிறார். அம்னோன் தன்னுடைய குமாரனாக இருந்தாலும் தாவீது அவனுக்கு நீதியான தண்டனையை கொடுக்க வேண்டும். ஆனால் தாவீதோ அம்னோனுக்கு தண்டனை கொடுக்காமல் அவன் மீது கோபமாக மாத்திரமே இருக்கிறார். தாவீது அம்னோனை தண்டிக்காமல் இருப்பது அப்சலோமுக்கு கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது. அப்சலோம் ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்திலே வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் மூப்பருக்கு முன்பாக தன்னை ஒரு நியாயாதிபதி போல காண்பித்துக் கொண்டிருக்கிறான். தாவீது அம்னோனை தண்டிக்காமல் விட்டுவிட்டதினால் தான் அம்னோனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அப்சலோம் தீர்மானிக்கிறான். அப்சலோம் அம்னோனை தண்டிக்க வேண்டும் என்று விரும்புவது நீதியின் மேல் உள்ள தாகத்தினால் அல்ல, அம்னோனை பழிவாங்க வேண்டும் என்னும் வெறி அப்சலோமின் மனதில் இருக்கிறது. அம்னோன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைக்கிறான். அவனை பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறான். அப்சலோம் 2 வருஷமாக தன் சகோதரன் அம்னோனை பகைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு விரோதமாக அப்சலோம் ஒரு தீங்கும் செய்யவில்லை.
தாவீது அம்னோனை சட்டத்தின் பிரகாரமாக தண்டிப்பார் என்று அப்சலோம் எதிர்பார்க்கிறான். தாவீது அம்னோனை தண்டிப்பது இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கும் என்று அப்சலோம் எதிர்பார்க்கிறான். அம்னோன் தாமாரை கெடுத்து போட்டதினால் அவள் இப்போது அப்சலோமின் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருக்கிறாள். தாவீது அம்னோனை தண்டித்து தாமாருக்கு ஜீவனாம்சம் கிடைக்க ஏதாவது வழிவகை பண்ணுவார் என்று அப்சலோம் எதிர்பார்க்கிறான். இதற்காக அப்சலோம் 2 வருஷ காலமாக காத்து கொண்டிருக்கிறான். 2 வருஷ காலத்தில் தாவீது அம்னோனுடைய குற்றத்தை விசாரிக்கவும் இல்லை, அவனுக்கு தண்டனை கொடுக்கவும் இல்லை, தாமாருக்கு ஜீவனாம்சம் கொடுக்கவும் இல்லை. தாவீது எப்போதும் போல தன்னுடைய ராஜ்யபாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அம்னோனோ ஒரு குற்றமும் செய்யாதவன் போல தாவீதின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். தாமாருக்கு ஜீவனாம்சம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. 2 வருஷ காலத்தில் அப்சலோமின் இருதயத்தில் அம்னோனுக்கு விரோதமான கோபம் குறையவில்லை. அம்னோன் தாமாருக்கு செய்த பாவத்தின் நிமித்தமாய் அப்சலோம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். கற்பழிப்பதும் பாவம், கொலை செய்வதும் பாவம். தன்னுடைய சகோதரியை அம்னோன் கற்பழித்ததை மாத்திரமே அப்சலோம் குற்றமாக நினைக்கிறான். தான் அம்னோனை கொலை செய்ய திட்டமிடுவது அப்சலோமின் மனதில் குற்றமாய் தெரியவில்லை. ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். யாக்கோபு 2:11. அம்னோனை கொலை செய்ய வேண்டும் என்னும் தன்னுடைய திட்டத்தை அப்சலோம் யாரிடத்திலும் பேசவில்லை. அப்சலோம் அம்னோனோட கூட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. அப்சலோமின் சதி ஆலோசனை அவனுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்சலோம் அம்னோனிடம் தனிமையில் பேசி அவன் செய்த தப்பிதத்தை அவனுக்கு எடுத்துச் சொல்லியிருக்க வேண்டும். அப்போது அம்னோன் ஒருவேளை தன் பாவத்திற்கு மனம் வருந்தி மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அப்சலோமோ 2 வருஷ காலமாக அம்னோனிடம் பேசாமல் இருக்கிறான். அம்னோனிடத்திலும் தாமாருக்கு விரோதமாக செய்த பாவத்தை பற்றிய குற்ற உணர்வு காணப்பட்டதாக தெரியவில்லை. 2 வருஷ காலமாக அப்சலோம் அம்னோனுக்கு விரோதமான பகையை வளர்க்கிறான். ஆரம்பத்தில் அம்னோனை கொன்று போட வேண்டும் என்னும் எண்ணம் அப்சலோமின் மனதில் இருந்திருக்காது. அம்னோனை அவமானப்படுத்த வேண்டும் என்றும் அம்னோனுக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என்றும் அப்சலோம் நினைத்திருக்கலாம். ஆனால் 2 வருஷ காலத்தில் அம்னோனுக்கு விரோதமாக அப்சலோமின் இருதயத்தில் ஏற்பட்ட கோபம் கொலை வெறியாக மாறிவிடுகிறது. அம்னோனுக்கு மரண தண்டனையை தவிர அதற்கு குறைவான தண்டனை எதுவும் கொடுக்கக்கூடாது என்று அப்சலோம் தன் மனதிலே தீர்மானித்திருக்கிறான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருக்கிறான். அங்கே ராஜகுமாரர் எல்லோரையும் விருந்துக்கு அழைக்கிறான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்த வேளையிலே ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அது போன்ற விருந்தை இப்போது அப்சலோமும் செய்கிறான். அப்சலோம் தாவீது ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோட வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று அழைக்கிறான். தன்னுடைய உற்றார் உறவினர் மீது தனக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் இருப்பது போல அப்சலோம் காண்பித்துக் கொள்கிறான். எபிரேயர்கள் ஆடுகளை மயிர் கத்தரிக்கும் போது பெரிய விருந்து செய்வது வழக்கம். தங்கள் உற்றார் உறவினர் அனைவரையும் விருந்துக்கு அழைப்பார்கள். அப்சலோமும் ராஜகுமாரர் எல்லோரையும் விருந்துக்கு அழைக்கிறான். அப்சலோமையும் விருந்துக்கு அனுப்பி வைக்குமாறு தாவீதை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். தாவீது அம்னோனை அப்சலோமின் விருந்தில் பங்கு பெறுவதற்கு அனுப்புகிறார். தாவீது ராஜாவால் இது போன்ற விருந்துகளுக்கு போக முடியாது. அவர் ராஜாங்க காரியத்தில் ஈடுபட்டிருப்பார். தாவீது ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்சலோம் தாவீது ராஜாவை வருந்தி கேட்டாலும் அவர் போக மனதில்லாமல் அப்சலோமை ஆசீர்வதிக்கிறார். அம்னோனை இந்த விருந்திற்கு எப்படியாவது அழைக்க வேண்டும் என்றும் விருந்து நடைபெறும் போது அம்னோனை கொன்று போட வேண்டும் என்றும் அப்சலோம் சதி ஆலோசனை பண்ணி இருக்கிறான். ஆகையினால் தாவீது ராஜா விருந்துக்கு வரவில்லை என்று சொல்லுவது அப்சலோமுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை. அம்னோன் விருந்திற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது
எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்று கேட்கிறான். அதற்கு தாவீது ராஜா, அவன் உன்னோட வரவேண்டியது என்ன என்று கேட்கிறார். அப்சலோம் பின்னையும் தாவீது ராஜாவை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவர் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அப்சலோமோட போக விடுகிறார். அம்னோன் தாவீதின் மூத்த குமாரன், ராஜாவின் சிம்மாசனத்திற்கு வாரிசாக இருக்கிறவன். ஆகையினால் இவன் பெயர் இங்கு விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. அம்னோன் மீது தனக்கு இருக்கும் விரோதத்தை மறைத்து கொண்டு அப்சலோம் தாவீதிடத்தில் பேசுகிறான். தாவீதும் அப்சலோமின் வார்த்தையை நம்புகிறான். தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒற்றுமை வளரட்டும் என்று நினைத்து தாவீது தன் குமாரரை விருந்துக்கு அனுப்பி இருந்திருக்க வேண்டும். அம்னோனை தன்னோடு அனுப்ப வேண்டும் என்று அப்சலோம் கேட்டபோது தாவீதுக்கு அப்சலோமின் மீது சந்தேகம் வரவில்லை. அம்னோன் மீதுள்ள கோபத்தை அப்சலோம் தன் இருதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கிறான். அப்சலோம் தன்னுடைய சதி ஆலோசனையை நிறைவேற்றுவதற்கு திட்டமிடுகிறான். அப்சலோமின் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. மதுபானம் குடிக்கிறவர்கள் வெறித்திருப்பார்கள். விருந்தினர்கள் குடித்து வெறித்திருக்கும் சமயத்தில் அப்சலோம் அம்னோனை கொன்று போட திட்டமிடுகிறான். அப்சலோம் தன்னுடைய சதி திட்டத்தை தன்னுடைய வேலைக்காரருக்கு சொல்லி இருக்கிறான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன் என்று அப்சலோம் தன் வேலைக்காரருக்கு சொல்லுகிறான். அப்சலோம் இவ்வாறு கூறுவது அவனுடைய வேலைக்காரருக்கு ஓர் அடையாளம். அவன் அம்னோனை மட்டுமே கொல்ல சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான். மற்ற ராஜகுமாரரை கொல்வது அப்சலோமின் திட்டம் அல்ல. அப்சலோம் தன் வேலைக்காரருக்கு அம்னோனை கொன்று போடும் திட்டத்தை அறிவித்திருக்கிறான். அம்னோனுக்கு கொடுக்கப்படும் திராட்சரசத்தில் அவனுடைய இரத்தமும் கலக்கப்படும். அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தில் அம்னோனின் வேலைக்காரர்கள் அவனை கொன்று போடுவார்கள். அம்னோன் தாமாரை கெடுத்து போட்டான். அம்னோன் தன்னுடைய பாவத்திற்கு மனம் வருந்தவோ மனம் திருந்தவோ அப்சலோம் அவனுக்கு கால அவகாசம் கொடுக்கவில்லை. அம்னோன் தன் பாவத்தை உணர்ந்திருந்தால், கர்த்தாவே என் மீது இரக்கம் காண்பியும் என்று ஜெபித்திருப்பான். ஆனால் அம்னோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு அப்சலோம் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி அம்னோனை அடியுங்கள் என்று சொன்னவுடனே அவர்கள் அம்னோனை கொன்று போட வேண்டும். இதுவே அப்சலோமின் சதி திட்டம். அப்சலோமின் பாவத்திற்கு அவனுடைய வேலைக்காரரும் பங்காளிகளாய் இருக்கிறார்கள். அப்சலோம் தன்னுடைய வேலைக்காரரிடம், நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்று ஆறுதலாகவும் ஆதராகவும் சொல்லுகிறான். அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனை கொன்று போடும்போது அந்த விருந்தில் தாவீது ராஜாவின் குமாரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் அம்னோனை அவனுடைய சகோதரருக்கு முன்பாக கொன்று போடப் போகிறார்கள். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் பிரதானிகளுக்கு முன்பாக அப்சலோம் அம்னோனை கொன்று போடுகிறான். அப்சலோம் கற்பித்தபடியே அவனுடைய வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்கிறார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லோரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடிப்போகிறார்கள். அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனை கொன்று போடுகிறார்கள். தங்களுடைய கண்களுக்கு முன்பாக தங்களுடைய மூத்த சகோதரன் கொல்லப்பட்டதை பார்த்து அவர்கள் எல்லோரும் பயந்து விடுகிறார்கள். அடுத்து தங்களுக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து ராஜகுமாரர் எல்லோரும் தப்பித்து ஓடிவிடுகிறார்கள். ஆனால் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்பது அப்சலோமின் விருப்பமல்ல. தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த அம்னோனை மட்டுமே கொன்று பழுதீர்க்க வேண்டும் என்று அப்சலோம் திட்டமிட்டிருந்தான். தாவீது ராஜா அம்னோனை நியாயம் விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் தாவீது அவனை நியாயம் விசாரிக்காமல் 2 வருஷமாக அமைதியாயிருக்கிறார். தாவீது விசாரிக்காத வழக்கை அப்சலோம் விசாரிக்கிறான். இஸ்ரவேலின் பிரதானிகளாகிய தன்னுடைய சகோதரருக்கு முன்பாக அப்சலோம் அம்னோனை கொன்று போடுகிறான். அப்சலோம் அம்னோனுக்கு தண்டனை கொடுக்கும் போது தாவீது ராஜாவுக்கு பதிலாக அவருடைய குமாரர்கள் இஸ்ரவேலின் பிரதானிகளாக அங்கே இருக்கிறார்கள். அப்சலோம் தன்னுடைய சகோதரருக்கு முன்பாக அம்னோனை கொன்று போட்டதற்கு 2 காரணங்கள் உள்ளது. அவையாவன: அம்னோன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரை கெடுத்து போட்டான். இதற்கு பழிவாங்கும் வண்ணமாக அப்சலோம் அம்னோனை கொன்று போடுகிறான்.
தாவீதுக்கு பின்பு அப்சலோம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக விரும்புகிறான். அம்னோன் தாவீதின் மூத்த குமாரன். அப்சலோம் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமர்வதற்கு அம்னோன் தடையாக இருக்கிறான். ஆகையினால் அப்சலோம் அம்னோனை தன்னுடைய சகோதரர் எல்லோருக்கும் முன்பாக கொண்டு போடுகிறான். தாவீதின் மூத்த குமாரனாகிய அம்னோன் செத்துப்போனதினால் தாவீதுக்கு பின்பு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அப்சலோமுக்கு தடையேதும் இல்லை. அப்சலோம் அம்னோனை தன்னுடைய சகோதரர் எல்லோருக்கும் முன்பாக கொண்டு போட்டதினால் அவர்கள் எல்லோருக்குமே அப்சலோமை குறித்து பயம் இருக்கும். அவர்கள் அப்சலோமின் முயற்சிக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அப்சலோம் தன்னுடைய வேலைக்காரரிடம் ஏற்கனவே சொல்லியிருந்த பிரகாரமாக அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுகிறான். அப்போது அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனை கொன்று போடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய எஜமானுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அம்னோனை கொல்லுவது மிகப்பெரிய குற்றம். ஆனாலும் அப்சலோம் தங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்திருப்பதினால் அவர்கள் அம்னோனை பயப்படாமலும் தைரியமாகவும் கொன்று போடுகிறார்கள். தாவீதுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாசனத்தில் அப்சலோம் வீற்றிருப்பார் என்றும் அவர் தங்களை பாதுகாப்பார் என்றும் அப்சலோமின் வேலைக்காரர்கள் தைரியமாயிருக்கிறார்கள். அவர்கள் பின் விளைவுகள் எதையும் யோசிக்காமல் அப்சலோம் தங்களுக்கு கற்பித்தபடியே அம்னோனை கொன்று போடுகிறார்கள். தாவீதின் வீட்டிலே பட்டயம் இருக்கிறது. அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. முதலாவதாக தாவீதின் மூத்த குமாரன் செத்துப் போகிறான். ராஜகுமாரர் எல்லோரும் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகிறார்கள். அம்னோன் செத்துப்போனான். அம்னோனுக்கு பின்பு அப்சலோம் தங்களை கொண்டு போடுவானோ என்று பயந்து தாவீதின் குமாரர் எல்லோரும் தங்களுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போகிறார்கள். அப்சலோமின் மனதிலே இப்படிப்பட்ட சதி ஆலோசனை இருந்தது என்பது ராஜகுமாரருக்கு தெரியவில்லை.